Hi students, good afternoon. In our previous session we have seen classification of roads in India. Today also continuation of that topic. Today we will see the state highways. அதாவது மாநில நெடுஞ்சாலைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மாநில நெடுஞ்சாலைகள் அப்படின்னா பொதுவாக ஒரு ஸ்டேட்டில் இருக்க முக்கியமான மாநகரம் எல்லா நகரங்கள் அண்ட் தென் மாவட்டத்தோட தலைநகரம் அது எல்லாமே என்னன்னா தேசிய நெடுஞ்சாலைகளோட இல்லைன்னா பக்கத்தில் இருக்க நெய்பரிங் ஸ்டேட்ஸோட இணைக்கிற அந்த பகுதியை தான் ஸ்டேட் ஹைவேஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த சாலைகள் எல்லாமே என்னன்னா பொதுப்பணித்துறையினால் மெயின்டைன் பண்ணுறது, ரோட் போடுறது அண்ட் அதை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணுவோம். பப்ளிக் ஹைவே டிபார்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸு மாவட்ட சாலைகள் பற்றி பார்க்க போகிறோம். மாவட்ட சாலைகள் அப்படின்றது மாவட்ட சாலைனானது மாநில நெடுஞ்சாலைகள் அண்ட் தேசிய நெடுஞ்சாலைகள், அதாவது ஸ்டேட் ஹைவேஸ் அண்ட் நேஷ்னல் ஹைவேஸோட மாவட்டத்திற்கும், அதாவது டிஸ்ட்ரிக்ட் அண்ட் வட்டாரம் தாலுகா, இந்த ரெண்டு இடங்களை இணைக்கிற பகுதி தான் என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். டிஸ்ட்ரிக்டும் அண்ட் தாலுக் இந்த ரெண்டு இடங்களை இணைக்கிற ஒரு பகுதியை தான் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் என்று சொல்லுவோம். மாவட்ட சாலைகள் மாநிலத்தோட பொதுப்பணித்துறையினால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுது. பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டால் மெயின்டைன் பண்ணப்படுது. அண்ட் தென் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதும் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ரூரல் ரோட்ஸ் ஆர் வில்லேஜ் ரோட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஊரக பகுதி சாலைகள் இல்லைன்னா கிராம சாலைகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கிராமப்புற சாலைகளில் இணைக்கிறது குறிப்பாக கிராமப்புறத்தோட வளர்ச்சியோட ஒரு முக்கிய பங்காக வகிக்கிறது சாலைகள் தான், ரோட்வேஸ் தான் சொல்லுவாங்க. இந்த சாலைகள்லாம் என்ன பண்ணுறாங்களா புறங்களில் இன்னொரு பகுதியோடு இணைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இது பல கிராமங்களில் அது இருக்கிற நகர பகுதிகளோடு இணைக்குது. இது வந்து கிராம பஞ்சாயத்துகளால் பராமரிக்கப்படுது, அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்தால் மெயின்டைன் பண்ணப்படுது என்று சொல்லப்படுது. 2016 படி என்னன்னா இந்தியாவில் கிராமப்புற சாலைகளோட மொத்த நீளம் 39,35,337 கிலோமீட்டருக்கு இருக்குது. ஸோ இந்த கிராமப்புற சாலைகள் பொதுவாக பஞ்சாயத்து சாலைகள், பஞ்சாயத்துனா உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் 6th 7th படிச்சிருப்பீங்க. பஞ்சாயத், சமிதி, ஜில்லா பரிஷத் அண்ட் கிராம பஞ்சாயத்துன்ட்டு பண்ணுவாங்க. இந்த ரோட்ஸ் எல்லாம் எப்படி கிராமப்புறங்களில் போடுவாங்கன்னா பிரதம மந்திரியின் பிரதான கிராமப்புற சாலை திட்டம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாலைகள் போட்டிருந்தாங்க, ரோட்ஸ் போட்டிருந்தாலே அந்த பக்கத்தில் அந்த போர்டு வந்துருக்கும், பிரதம மந்திரியின் பிரதான சாலை திட்டப்படி இந்த ரோடு போடப்பட்டு இருக்கு அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. மாநிலத்தோட பொதுப்பணித்துறையினால் அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அதை மெயின்டைன் பண்ணுறதும் அவங்க தான். அண்ட் பார்டர் ரோட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எல்லைப்புற சாலைகள் பற்றி பார்க்குறோம். இந்த எல்லைப்புற சாலைகள் வந்து நாட்டோட எல்லை பகுதிகளில் ஒரு முக்கியமான ஒரு சாலை வகைகளில் ஒன்றா இருக்குது. அதாவது ஒரு நாட்டோட எல்லை பகுதிகளில் இருக்கிற சாலை வந்து முக்கியமான பகுதியாக இருக்குது. ஏன்னா அது ஒரு கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியும் நிற்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது ரோட்வேஸாக தான் இருக்குது. இது வந்து எல்லைப்புற சாலைகள் நிறுவனத்தினால அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது. அதாவது it was established in 1960s for the development of the roads of strategic importance in the northern and northeastern border areas. இது 1960 நிறுவப்பட்டு இந்த சாலைகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு எல்லை பகுதிகளில் ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது பார்டர் ரோட்ஸாக இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு பார்டர் எல்லை பகுதியாக சொல்கிறது நார்த் சைடு தான் சொல்லுவோம். சவுத் சைடில் எல்லாமே என்னென்னா சீஸ் அண்ட் ஓஷன்ஸாக வந்துடுறதுனால சவுத் சைடு எல்லைகளாக சொல்ல மாட்டோம், நார்த் சைடு தான் எல்லைகளாக சொல்லுவோம். அண்ட் எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் வந்து உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை அப்படின்ட்டு எதுவும் சொல்கிறாங்கன்னா லடாக் border roads organization has constructed world's highest road joining Chandigarh and Leh in Ladakh. அதாவது லெக் அண்ட் லடாக்ல இருக்கிற பகுதியை தான் என்னென்னா உயரமான எல்லைப்புற சாலையாக போடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாலைகள் கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா சராசரியாக 4270 மீட்டர் உயரத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் கோல்டன் குவாட்ரிலேட்ரல், அதாவது தங்க நாற்கர சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்னென்னா 5846 கிலோமீட்டர் லென்த்தும் லாங்லேயும் அண்ட் 4 அதாவது 4 முதல் 6 வழிகளை கொண்ட ஒரு பகுதியாகவும் இருக்குது. இப்போ வந்து 8 வழி சாலை ஒன்று போடப்பட போகிறாங்க அப்படின்ட்டு இன்னமும் அதை பிளான் போட்டுட்ருக்காங்கல்ல, அதே மாதிரி 6 வழி சாலை 4 முதல் 6 வழிகளை கொண்ட ஒரு பகுதியாக இருக்குது. இது
நார்த் டு சவுத்தாகவும் இந்தியாவில் 4 பெருநகரங்களை இணைக்குது. நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் 4 பெருநகரங்களை இணைக்குது. எந்தெந்த பகுதினா நியூ டெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை. இது வந்து 4 பகுதிகளில் இணைக்குது. நியூ டெல்லி வந்து எல்லாரும் ஒன்றா சேர்றது என்னன்னா நியூ டெல்லியில் இணைக்குது. இந்த திட்டம் வந்து 1999ல் ஸ்டார்ட் பண்ணாங்க, கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ஸ்கீம். நெக்ஸ்ட் ஒன் நார்த் சவுத் அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார்ஸ், அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கிற சாலைகள் பற்றி பார்க்க போகிறோம். நார்த் சவுத் காரிடார்ஸ் பகுதிகளை இணைக்கிற சாலைகளோட முக்கிய நோக்கம் என்னென்னா, நார்த் சைடில் ஜம்மு காஷ்மீரில் இருக்க ஸ்ரீநகர்லேருந்து தமிழ்நாட்டில் இருக்க கன்னியாகுமரி வரைக்கும் ரோட்வேஸை போடுறது நார்த் சவுத் காரிடார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதோட மொத்த நீளம் எவ்வளோன்னா 4766 கிலோமீட்டர் லென்த்லையும் அண்ட் சாலைகள் போடப்பட்டு இணைக்கப்படுது. எப்படி இணைக்கிறாங்கன்னா, கொச்சின் அண்ட் சேலம் உட்பட இந்த பகுதிகளில் நார்த் சவுத் காரிடோர்ஸ் வந்து இணைக்கப்படுது. ஸோ நார்த்தில் ஜம்மு காஷ்மீரில் இருக்க ஸ்ரீநகர்லேருந்து தமிழ்நாட்டில் இருக்க கன்னியாகுமரி வரைக்கும் இணைக்கப்படுது. அண்ட் ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் காரிடோர்ஸ் அப்படின்ட்டு எதை சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார் அப்படின்றது சில்சார், அதாவது அஸ்ஸாம் மாநிலத்திற்கு சில்சார்லையும் குஜராத்தில் இருக்க துறைமுக நகரமான போர்பந்தரையும் இணைக்கிறது தான் ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார் என்று சொல்லுவாங்க. இதோட டோட்டல் லென்த் எவ்வளோன்னா 3640 கிலோமீட்டர் லென்த்தில் இருக்குது. ஸோ சவுத் சைடு வெஸ்ட் சைடில் இருக்க, அதாவது குஜராத்தில் போர்பந்தர் பகுதியிலேருந்து எங்கன்னா அஸ்ஸாம் வரைக்கும் லென்த் எவ்வளோன்னா 3640 கிலோமீட்டர் நீளத்தில் சாலைகள் போடப்பட்டிருக்கு. இந்த 2 சாலைகளும் எங்கே இணையுதுன்னா, எங்கே சந்திக்குதுன்னா ஜான்சி அப்படின்ற ஒரு பகுதியில் சந்திக்குது. ஸோ ரெண்டும் ஒன்றா இன்டர்செக்ட் ஆகுறது எங்கன்னா ஜான்சி அந்த பகுதியில் தான் இன்டர்செக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிரஸ் வேஸ், விரைவு சாலைகள் அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த விரைவு சாலைகள் என்னதுன்னா நல்ல மேம்படுத்தப்பட்ட தரமான பல்வழி பாதைகளை கொண்ட ஒரு அதிவேக போக்குவரத்துக்காக யூஸ் பண்ணுற ஒரு சாலைகள் தான் எக்ஸ்பிரஸ் வேஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. நிறைய பஸ்ஸெல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் பஸ்ஸுன்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அது எங்கேயும் நிறுத்த மாட்டாங்க, ஏதாவது பர்டிகுலர் பிளேஸுக்கு மட்டும்தான் நிறுத்துவாங்க, வேறு எதுக்கும் நிறுத்தவே மாட்டாங்க. அதனால தான் எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க. இப்போ கூட நம்ம ஏரியாவில் எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் இது வந்துடுச்சு. குறிப்பாக இந்த டிரான்ஸ்போர்ட்னா கூட்ஸ் ஏற்றிட்டு வர இந்த கண்டெய்னர், லாரிஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் ஊருக்கு வெளியே தனியாக ஒரு சாலைகள் போட்டு இருக்கும். அந்த பகுதியின் மூலயமா தான் சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகணும், தவிர நார்மலாக எல்லா பஸ்ஸு கார் போகிற ரூட்டில் அவங்க என்ட்ரி ஆகக்கூடாது. ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அதுக்குன்ட்டு செப்பரேட்டாக போடப்பட்ட ரோடில் தான் உள்ளே என்ட்ரி ஆகணும். ஸோ அந்த மாதிரி அதிவேக போக்குவரத்து சாலைகள் எதுனா, ஃபர்ஸ்ட் ஒன் மும்பை புனே ரோட்ஸ், கொல்கத்தா டம்டம் ஏர்போர்ட் ரோட், துர்காப்பூர் கொல்கத்தா ரோட் அண்ட் யமுனா எக்ஸ்பிரஸ் வே. இது எங்கன்னா யமுனா எக்ஸ்பிரஸ் வே எங்கன்னா டெல்லி அண்ட் ஆக்ரா இன் பிட்வீனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ், அதாவது பன்னாட்டு நெடுஞ்சாலைகள். இந்தியாவை மற்ற நாடுகளோட இணைக்கிற அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட அதுதான் மெயின் ரீசனே. சரியா, லிங்க் ரோட்ஸ் இந்தியா வித் நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் வித் தேம், அதாவது அவங்க கூட ஒரு சுமூகமான உறவை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இன்டர்நேஷ்னல் ரோட்ஸு. இந்த சாலைகள் வந்து ஏஷியா அண்ட் பசிபிக் பகுதிகளில் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும், அதாவது எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கமிஷன் ஃபார் ஏஷியா பசிபிக், ஸோ சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு உடன்படிக்கையின் கீழே உலக வங்கி நிதியோட அமைக்கப்பட்டது தான் பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் சொல்லுவாங்க. இந்த நெடுஞ்சாலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா இன்டர்நேஷ்னல் ரோட்ஸ்ன்ட்டு சொல்லிட்டாங்க, அப்படின்னா அதோட நெய்பரிங் கண்ட்ரிஸோடு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ் சச் அஸ் பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் அண்ட் மியான்மர். இந்த பகுதிகளில் நெய்பரிங் பன்னாட்டு இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ்ன்றது போடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ரயில்வேஸ், ரயில் போக்குவரத்து பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவிலேயே ரயில்வே வந்து நாட்டினோட உள்நாட்டு போக்குவரத்துக்காக ஒரு முக்கிய உயிர்நாடியாக இருக்கிறது எதுனா மெயின் ஆர்டரி ஆஃப் த கண்ட்ரிஸ் இன்லேண்ட் டிரான்ஸ்போர்ட். இந்திய ரயில்வே அமைப்பு தான் நாட்டினுடைய உள்நாட்டு போக்குவரத்துக்கான முக்கிய உயிர்நாடியாக அமைக்கப்பட்டது. மிக அதிக அளவிலான பயணிகள் பேசஞ்சர்ஸும் சரி அண்ட்
கூட்ஸ் இல்லைன்னா ஃப்ரைட்டு, அதாவது சரக்குகளையும் அவங்களுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்க்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பொருளாதார வளர்ச்சியையும் முக்கிய பங்களிப்பு அளிக்கிற ஒரு பகுதியாக எந்த டிரான்ஸ்போர்ட் சொல்கிறதுனா ரயில்வே தான் சொல்லப்படுது. இது இந்தியாவில் தரைவழி போக்குவரத்து அமைப்போட ஒரு முதுகெலும்பாக கருதப்படுறது இதுதான். ஸோ ரயில்வேஸ் ஆர் கான்ட்ரிபியூட்டட் as the backbone of the surface transport system of India. அதாவது இந்திய தரைவழி போக்குவரத்து செய்யப்படுற இதில் முதுகெலும்பாக செயல்படுறது எதுனா ரயில்வேஸ் தான் சொல்கிறாங்க. இது மக்களை ஒன்றிணைக்கிறது மூலயமா தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்குது. இட் ப்ரமோட்ஸ் நேஷனல் இன்டெக்ரேஷன் பை பிரிங்கிங் பீப்புள் டுகெதர். ஏன்னா நார்த்லேருந்து சவுத்துக்கு, ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு எல்லா பகுதி மக்களையும் இணைக்கிற ஒரு இதுவாக செயல்படுது. அண்ட் தென் இது வந்து என்னென்னா தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்குது. அண்ட் வணிக ரீதியாகவும், அண்ட் டூரிசம், எஜுகேஷன், சுற்றுலா அண்ட் கல்வி போன்றவங்களை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரயில்வேஸ் முக்கிய பங்கு வகிக்குது. வேளாண் துறையில் சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய பொருட்களையும் வர்த்தகம் செய்யறதுக்கும் விரைவான ஒரு போக்குவரத்தாக எது செய்யப்படுதுன்னா ரயில்வேஸ் தான் சொல்லப்படுது. அண்ட் தென் மூலப்பொருட்களை தொழிற்சாலைகளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் தொழிலகங்கள்லேருந்து பொருட்களை மார்க்கெட்டிங்க்கு செய்யறதுக்கும் ரயில்வேயோட பணி வந்து ஒரு முக்கிய பங்காக வகிக்குது. அதாவது பெரிஷபிள் கூட்ஸு, அதாவது இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியலை கொண்டுட்டு போகிறதுக்கும் சரி, இண்டஸ்ட்ரீஸில் ஃபினிஷ்டு ப்ராடக்டை மார்க்கெட்டிங் கொண்டுட்டு வர்றதும் சரி, அதோட வேலையை செய்யறதுக்கு ஒரு முக்கிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக சொல்லப்படுறது ரயில்வேஸ் தான் சொல்லப்படுது. And the Indian Railways network is the largest in Asia and second largest in the world. இந்தியாவிலேயே என்னென்னா ரயில் போக்குவரத்து அமைப்பு ஆசியாவில் மிக பெரியதாகவும் உலக அளவில் 2வது பெரியதாகவும் இருக்கிற போக்குவரத்து எதுனா ரயில்வேஸ் தான் சொல்லப்படுது. For operation and management, the Indian Railways is organized into 17 zones. இந்தியாவில் இந்திய ரயில்வே துறை 16 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த டேப்லர் காலத்தில் கொடுத்துருக்காங்க. And then இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.